வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சு அண்ட் அதுக்கு முந்தின வாரம், அதுக்கு திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கேலண்டர் பார்ப்போம். அப்படின்னா நமக்கு முக்கியமான ஏதாவது பிளான்ட் எக்கனாமிக் நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னன்னா இந்தியாவிலேருந்து ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா, யூஎஸ்லேருந்து ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் எக்கானமியை ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் பண்ணுறது சைனா அண்ட் ஜப்பான். ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஏதாவது முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை பிளான்ட் எக்கனாமிக் நியூஸ் ஏதாவது இருக்கா அண்ட் அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்தியன் ருப்பி வெர்சஸ் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்கு, இதனால நமக்கு வந்து இந்த வருகின்ற வாரங்களில் என்ன அஃபெக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் நமக்கு வந்து இந்த எக்கனாமிக் நியூஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்டை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நமக்கு முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்பயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் நமக்கு 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நியூஸ் என்னென்னக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அது வந்து எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 முக்கியமான நியூஸ் இருக்குது. அப்போ அந்த நியூஸ் எல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வேர்ல்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கிறது எக்கனாமிக் சைடு, இல்லைனா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவு பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட் டைம் ஐபிஓக்கு வருது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கம்பெனி, ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கான ஒரு இடம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காஸ்ட்லி பிஸ்னஸ் அண்ட் அதிலிருந்து நமக்கு வந்து காசு பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து அதை மட்டும் சோலோவாக வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐபிஓ வந்து அண்ட் அந்த ஐபிஓட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டைம்ஸ் அதிகமாக இருந்து அண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ரேடிங் வந்து நேற்று, அதாவது நம்மளோட இந்தியன் டைம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு அதோட ட்ரேடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நாஸ்டாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐபிஓட வேல்யூவேஷன் அதிகமாச்சு அண்ட் இந்த வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபஸ்ட்டு. அப்போ இதனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபலாக பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மேலேயா இருக்கட்டும், ஸ்பேஸ் ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கட்டும். நான் இப்போ கூட ரீசெண்டாக நம்மளோட கோபிநாத் இருக்கார் பாருங்க, நீயா நானா கோபிநாத், அவர் வந்து நம்ம ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப், ஒரு ஒரு யுஎஸ் இந்தியன் வந்து இந்தியாவில் வந்து நமக்கு தமிழ் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது இந்தியாவில் இதே மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டடான செக்டர்ஸ் வந்து ஒரு ரீசெண்ட் டைமில் க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பேஸ் ரிலேட்டட் கம்பெனி எதுவும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ இந்த நியூஸ்னால நமக்கு ஒரு திங்கக்கிழமை ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவு நமக்கு ஸ்பேஸில் வந்து நமக்கு லோ காஸ்ட் டெக்னாலஜி, அதாவது கம்மி ப்ரைஸ்க்கு பெட்டர் டெக்னாலஜி டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின்ஸோ இல்லை மற்ற டெக்னாலஜியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயில் ப்ரைஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சிறப்புக்கு இந்த ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஈரானும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைனும் பண்ணலை, அதாவது நாங்கள் வந்து போர் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ட்ரம்ப் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, நாங்கள் வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸ்க்கு சேர்ந்து வந்துட்டோம், இந்த அக்ரிமெண்ட்ஸ்னால இந்த வாட்டர்லாம், அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து கொஞ்சம் தளர்ச்சிக்கு வராங்க, அதாவது போர் நிறுத்தத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு. ஆனாலும் இது வரைக்கும் நியூக்ளியர் டீலை கைவிடலை அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈரான் சைட்லேருந்தும் ஆமாம் ட்ரம்ப்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும், நிறையா விஷயத்துக்கு நாங்கள் வந்து ஒத்து போயிருக்கோம், அதாவது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் நடந்திருக்கு, ஆனால் நியூக்ளியர் டீல் மட்டும் வரல. இந்த நியூக்ளியர் டீல் கூட சேர்ந்து 2-3. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புஷ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்கு.
இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈரான் அண்ட் யுஎஸ் வார் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குரிய கான்ஃப்ளிக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் அஃபிஷியலான அக்ரீமெண்ட் வரலைன்னாலும் 2 தரப்புல இருந்தும், "ஓ ஆமா, நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்" அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெட்டரான ஒரு ஸ்டெபிலிட்டிய குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 3வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாயிருக்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா, நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் குரோயிங் எக்கானமியாக இருந்தாலும், நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் தமிழ்ல சொல்லணும்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ₹100க்கு ஒரு சர்டன் பொருள் வாங்கியிருப்பேன். நம்ம இப்படியே வச்சுக்கலாமே. 1 கிலோ அரிசி வந்து ₹70 இல்லன்னா 75, 110 வரைக்கும் விக்குது. அது வந்து இப்படி இருக்குன்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதே 1 கிலோவுக்கு நான் ₹130லேருந்து ₹140 வரைக்கும் நமக்கு குடுக்குற மாரி ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் அந்த பிரைஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 7% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூபி வெர்சஸ் யுஎஸ் டாலர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது யுஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கூடிட்டு இருக்கு. இந்தியன் ரூபி வந்து மதிப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இது சம்பந்தமா பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்தியன் ரூபியில மட்டும் கிடையாது, யுஎஸ் டாலர்ஸ் நீங்க டெபாசிட் பண்ணாலும் 7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றதா ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் யுஎஸ் டாலர் வந்து நமக்கு எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுதுங்கிறத தெளிவா புரியுது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் இந்தியன் ரூபி வெர்சஸ் யுஎஸ் டாலர் அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ 2 பாசிட்டிவான நியூஸ் வாரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்லால வந்த யுஎஸ் மார்க்கெட்லேருந்து ஒரு பூஸ்ட்டும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த பக்கம் நெகட்டிவான விஷயம் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, நமக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் இந்தியன் எக்கானமி அதிகமாயிட்டு இருக்கு. யுஎஸ் டாலர் வெர்சஸ் இந்தியன் ரூபியை பார்க்கும்போது யுஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் வந்து கூடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான குளோபல் நியூஸஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம எக்கனாமிக் கேலண்டர் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்கனாமிக் கேலண்டருங்கிறது ஒரு பிளான்ட் எக்கனாமிக் நியூஸை பற்றி நம்ம பேசுறது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஹாலிடே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, வருகின்ற வாரம் மார்க்கெட் வந்து 5 நாளும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரம் வந்து லீவ் கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் லீவு. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடேஸ் எதுவும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் ஹாலிடேஸும் இப்போ இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்படிங்கிறது. அதாவது 19ஆம் தேதி இருக்குது. ஆனால் 19ஆம் தேதிக்கு நடக்கும்போது நம்மளோட வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ அப்போ இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு பெருசாக இருக்காது. ஆனால் நமக்கு வந்து இப்போ ஃபிஃபா ஃபுட்பால் சீசன் கொஞ்சம் போயிட்டுருக்கு. இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ், அதாவது பெரிய கோரிலேஷன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்பெனிஸ் வந்து தொடர்ந்து அவங்களோட பிளான்டு டிவிடெண்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி டிவிடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ்வலாக இந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டை வந்து நமக்கு மார்க்கெட்டோட க்ரோத்தில் வந்து கொடுக்காது. அண்ட் எஸ்பெஷலி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது இந்த டிவிடெண்ட். அதனால இதை பற்றி நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் இந்த வாரம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கேலண்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் முன்னாடி சொன்னேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் நமக்கு என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்பார்த்தாங்க, நமக்கு வந்து போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இருந்துச்சு. அப்போ இந்த YOY மே அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர், அது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 2025 மேக்கும் 2026 மே முடிவில் நமக்கு இந்த பணவீக்கம் எவ்வளோ இருந்துச்சுங்கிறது. ஸோ பணவீக்கம் தற்போதைய நிலைமையில யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை விட டபுள் டைம் இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த ஹோல்சேல் பிரைஸ், அதாவது நமக்கு வந்து ஒரு மொத்தமான விலை வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, தானியங்கள், உணவு வகைகள், அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாமே ஹோல்சேலாக விற்க முடியுமோ, காரெல்லாம் ஹோல்சேலாக விற்க மாட்டாங்க. நமக்கு வந்து ஓரளவு இந்த கன்சியூமர் பேஸ் இருக்க ப்ராடக்ட்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா
இந்தியன் எக்கானமியில் மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது நடுத்தர மக்களோட பையிங் பவர் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதான விஷயம். ஏன்னா அவங்க தான் வந்து எக்கானமியை ரன் பண்ணுறதுக்கானது. நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், பட் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் ஒரு ட்ரேடர் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது. அப்படிங்கிறனால இந்த ரெண்டு விஷயமும் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் லாங் ரனில் இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிக்ரீஸை கொடுக்கும். ஸோ இது ஒன்று. அண்ட் ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறனால இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மாதத்தில் இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி யூஎஸ் மார்க்கெட், சைனா அண்ட் ஜப்பான் பொறுத்தளவு நமக்கு பெருசான நியூஸ் இந்த வாரத்துக்கு இல்லை. ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஃபெடரல் பேங்க்னு சொல்லலாம். அப்போது நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறவங்க. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா போன 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3.75. இது வந்து ஃபெடரல் பேங்க் வந்து பேங்க்ஸுக்கு, அதாவது மற்ற பிரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜில் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் சொல்லி சில சமயங்களில் வரும். ஸோ 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது பார்க்கும்போது இந்த ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு 2% தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இப்போ ஏற்கனவே இருக்கிற மாதிரி 3% வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து மற்ற பேங்க்ஸுக்கு வந்து கம்மியான சதவீதத்தில் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து மற்ற மக்களுக்கு கொடுக்கும்போது கார் லோனாக இருக்கட்டும், ஹோம் லோனாக இருக்கட்டும், இல்லைனா பிஸ்னஸ் லோனாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டில் கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெடரல் பேங்க் குறைப்பாங்க. ஆர்பிஐயும் இதே மாதிரி நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இதோட ஆக்சுவலாக எவ்வளோ வரப்போகுதுங்கிறது தெரில. இதே 3.75 இருந்துச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அப்படின்னா நமக்கு வந்து 18ஆம் தேதி, ஏன்னா இங்கே 17ஆம் தேதிங்கும் போது இந்தியன் மார்க்கெட்டில் 18ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது எக்கனாமிக் நியூஸ் அண்ட் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரை பொறுத்தளவு 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரக்கூடிய ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் ரேட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரக்கூடிய யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட எக்கனாமிக் கேலண்டர். இப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கவனிக்கும் போது நம்ம வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தேன் 250 பாயிண்ட் இல்லைனா 270 பாயிண்ட் பக்கம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு. எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எந்த பாயிண்ட்டில் சொன்னோமோ கரெக்டாக அந்த பாயிண்டில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு டவுன் ஸ்விங் வந்துட்டு நமக்கு ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் பிரேக் அவுட்டில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,400 வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகிட்டு நமக்கு 23,600 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இவ்வளோ தூரம் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போனனால நமக்கு இப்போ திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஓரளவு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை நிஃப்டி 50 பொறுத்தளவு 23,800 வரைக்கும் நிஃப்டி 50 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அப்போது அப்படிங்கிறனால நமக்கு இந்த டேட்டாஸ் வந்து வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறது நம்புகிறோம். ஆனால் நமக்கு மற்ற டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்தளவு நமக்கு கால் ஆப்ஷன் சைடா புட் ஆப்ஷன் சைடா எது வந்து க்ரோத் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா க்ரோத் அதிகமாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஆப்ஷன் இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க, புட் ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நம்புறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அண்ட் கால் ஆப்ஷனோட வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸே ஆகலை. நேத்தோட ஃபுல் டே, நமக்கு வெள்ளிக்கிழமையோட ஃபுல் டே கவனிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகாதனால நமக்கு
மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் போகலாம். அப்போ இப்போ இருக்கிற மார்க்கெட்டு 23,800ம் 24,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் 2 முக்கியமான ஒரு பாசிட்டிவான growth இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவான growth ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்க்கறது நம்ம இந்தியா விக்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 14.6ல தான் இருக்கு. ஸோ 15.5 நமக்கு நேத்தோட ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ரேஞ்சில் இருந்து 15.5ல இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். அப்போது இதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் ட்ராப் டவுனோ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ரீஸ் எக்ஸ்பெக்ட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஏன்னா இந்தியா விக்ஸ் கூல் ஆகிட்டு இருக்கும். கூலானால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படின்னா ஏற்கனவே இந்தியா விக்ஸ் வந்து 15.5 ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு 2 மாதத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 14.7க்கு வந்திருக்கு. அப்போ இந்த 14.7 14.6 பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டேபிளான இந்தியா விக்ஸ் தான். அப்போது நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகணுமாக இருந்தால் நமக்கு இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கணும். அப்போது இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் இந்தியா விக்ஸில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க, அதாவது நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறது நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி மூணையும் சேர்த்து தான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபால் ஆகிட்டு வந்து நமக்கு இந்த 2 வாரமாக ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்துச்சு பாருங்கள். இந்த 24,000 எல்லாத்தையுமே ஹைட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 23,400க்கும் 23,100க்கும் நடுவில் சுற்றிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அப்போ இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை நடந்த மாதிரி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தெரிஞ்சால் மட்டுமே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு புல் ரன் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு முக்கியமாக கவனத்தில் செலுத்தக்கூடியது. அண்ட் இரண்டாவது விஷயம் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா ஆப்ஷன் ஓஏ வர்சஸ் டைம் இருக்குது. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னாலும் புட் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான க்ரோத் இருக்கிறனால நமக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் மூணாவது நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ டேட்டா பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை எஃப்ஐஐஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ரோத் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு இந்தியா விக்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போதைய நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தாலுமே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்த்தா நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் குளோபல் எக்கனாமி பார்க்கும்போது பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆயில் ப்ரைஸும் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஒரு கேப் அப்பில் 6:30க்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் இந்தியன் ருப்பி வெர்சஸ் யூஎஸ் டாலரை பற்றி நிறையா பேசினேன். ஸோ அப்படிங்கிறனால எவ்வளோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு இந்தியன் ருப்பி வெர்சஸ் யூஎஸ் டாலர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 95.7 கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 95 ஆக்சுவலி சொல்லணும்னா 100 110 போகும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் போர் வந்து முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் ருப்பி வெர்சஸ் யூஎஸ் டாலர் பார்க்கும்போது ஒரு யூஎஸ் டாலர் வந்து 110 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நிறைய எக்கனாமிக் நியூஸ் சொல்கிறாங்க. அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இது கண்டினியூ ஆனால் தான் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்டும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக முடியும். ஏன்னா யூஎஸ் டாலர் ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பல ஆயிரம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ₹1 ₹2 இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி நமக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்குறதா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால என்னோட நிலைமையில் என்னோட கருத்து என்னென்னா யூஎஸ் டாலரை நம்ம எப்படியாவது கொண்டு வந்து ஒரு ₹70 வைக்கிறது
ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டெஃபிசிட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்றோம், எவ்வளோ பை பண்றோம், ஆயில் எவ்வளோ இம்போர்ட் பண்றோம், ஆயில் எவ்வளோ பை பண்றோங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஸோ அத வச்சு பார்க்கும்போது யுஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா 90லேருந்து கொஞ்சம் 90 பக்கம் போச்சுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் ரன் இருக்கும். ஸோ இப்போதைய நிலைமையில பார்க்கும்போது இந்தியன் ரூபி வந்து வீக்கா தான் இருக்கு. ஏன்னா 95 ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ட பார்க்கும்போது 50, 60 ரூபாயில இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வருஷத்துல பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட்டும், நம்மளோட ஆயில் டிபெண்டன்சியும் எவ்வளோ வந்து மோசமா இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்போ நமக்கு பிரைஸ் ஆக்ஷனை வச்சு நமக்கு பார்த்தோம் அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையோட மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் 3மே பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பாசிட்டிவ் ஹைய போகும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை வந்து இந்தியா விக்ஸ் ஏற்கனவே ஒரு கூல்டு பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறனால, இங்க இருந்து டவுன்ஃபால் ஆறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி. ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலிங் இண்டிகேஷன்ஸ் குடுத்துருந்துச்சுன்னா, 3 இண்டெக்ஸஸும் நமக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ல போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ, டவுட்ஸோ இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.